எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹோப்பனோட துணை கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் எப்படி நம்ம வெளியே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரலும் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரலும் பாருங்கன்ற ரெக்வெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஆங்ஸைட்டி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரோக்கியத்தை குறித்து இருக்கும். ஆரோக்கியம்னா உங்களோட ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒய்ஃபு, இல்லை அம்மா அப்பா பசங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ட்டு யாருன்னா அவங்க பாதிக்கப்படும் பொழுதும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வருங்க. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிப்பு ஏற்படும் பொழுது, ஆஃபீஸில் ஒரு கலி கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது ஏற்படுகிற அந்த ரிலேஷன்ஷிப் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி நம்மளை சில டைம் பாடாப்படுத்தும். இன்னொரு வகையானது பார்த்திங்கன்னா, நீங்கள் வேலையில் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ உங்களுடைய வேலையில் டார்கெட்டு இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரெஷர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஏற்படும். குழந்தைகளுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய எக்ஸாம்ஸ் அதை நினைக்கும் பொழுது, சாருங்களை நினைக்கும் பொழுது, டீச்சர்ஸ் எந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு பயப்படும் பொழுது, இந்த மாதிரியான சில நேரங்களில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அதே மாதிரி கடைசியாக பணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல், பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அதை திரும்பி வாங்க முடியாமல் நினைக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். சில டைம் பணம் வாங்கியிருப்பீங்க, அதை கொடுக்க முடியாமல் நிலையில் இருக்கும்பொழுது அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களை எப்படியாச்சும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் எங்கேனாலும் உங்களை நெருக்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடச்சிருக்காது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே பிறந்திருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நமக்கு நன்மைகளோடு நல்ல ஆரோக்கியமாக பிறந்திருப்போம். இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காம நாம் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் நாம் ஜனனம் எடுத்ததே இந்த மனித வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அதை நம்ம மறந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே வாழ்ந்து கடைசியாக நம்ம காலம் முடிகிற நெருக்கத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே வாழ்ந்துருப்போம் ஃபுல்லாகவே. இது மற்றவங்க பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்களுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய பேட்டர்ன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மளை அறியாமலேயே நம்ம இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த பேட்டர்னுக்கான காரணம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாளாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ எல்லா மக்களுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 99% பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அந்த 1% பீப்புள் இருக்குங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா பணத்துலேயும் சரி, வாழ்க்கை சந்தோஷத்துலேயும் சரி, எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ அந்த 1% பீப்புள் மட்டும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாமே தான் இருக்கும். ஆனால் அவங்க பார்க்குற விதமே ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்க மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். நம்ம சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம மைண்டில் ஒரு செட் ஆஃப் இப்படின்னா இப்படி அப்படின்ட்டு நம்மளே ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். ஸோ அது நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கிறோம். ஸோ எனிவே விடுங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இத்தனை காலமாக நீங்கள் அதை திரும்ப 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 அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இதை நான் ஹேண்டில் பண்ணேன், அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன், ஸோ எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அந்த ஃபீலிங்கே ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக, 15 வருஷமாக, 20 வருஷமாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், அந்த 10 வருஷம் 15 வருஷத்தோடைய வேல்யூ என்னங்க? ஸோ 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும்பொழுது அதோடைய வேல்யூ என்ன? அதில் அமௌண்ட்டாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பணம், அது எவ்வளோ லட்சங்கள். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான வீடியோ தான் இதை. கடைசி வரலையும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு இப்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை நினச்சி பாருங்கள். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய சுப்பீரியர் உங்களை ஒரு மாதிரியாக பேசிட்டார். அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்படி இல்லையா,
உங்களுடைய மேனேஜர் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு சொல்லிட்டார் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி, அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஸோ அவரை சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் நினைக்கிறீங்க. இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது எவ்வளோ மனவேதனையாக மன அழுத்தமாக இருக்கீங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இன்னொரு சைடு என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து நிறைய ஒரு அற்புதமான தருணம் ஏற்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து முதல்ல ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கும், நீங்கள் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த தருணமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பந்தயத்தில் ஜெயிச்சு பெரிய ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த தருணமாக இருக்கலாம். முதலாக ஒரு லவரோ காதலனோ காதலியோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் பண்ணியிருப்பாங்க, அந்த தருணமாக இருக்கலாம். மேரேஜ் ஆன அந்த டேட் தருணமாக இருக்கலாம். குழந்தை பிறந்த அந்த தருணமாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் தருணம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் நினைவு கூறுங்க. ஒரு 3 விஷயத்த 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சந்தோஷமான விஷயத்தை நினைவு கூறுங்க. ஸோ இந்த விஷயத்த முதல்ல நம்ம யோசித்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற மன அழுத்தம் ஆகிற சம்பவத்தை அதை யோசிங்க. அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை யோசிங்க, 2வது சந்தோஷமான விஷயத்தை யோசிங்க, 3வது சந்தோஷமான அந்த தருணத்தை யோசிங்க, திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யோசிங்க, இதை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து பெருசாக தெரியாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சின்ன டெக்னிக் மூலயமா அது நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். எடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக எல்லார்ட்டையும் ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுடைய லைஃப் வந்து ஜெட்டு மாதிரி சைண்ட் மேலே போயிட்டே இருக்கும், அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது, யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ இதை பற்றியான பயிற்சி ஒரு சின்ன டெமோவோட இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயர் டில்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர். ஹோப்பனோப்பனோ கூடவே லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், NLP டெக்னிக்ஸ், ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, இந்த மாதிரியான கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும், டீப்பாக இதை பற்றி கற்றுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, வாட்ஸ்அப்பில் கூப்பிடலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் போடலாம், அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்க நீங்கள் அங்கே கூப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஹோப்பனோப்பனோ ஹீலிங் டெமோ மட்டும் இப்போ பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு இதை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ எல்லாருமே கண்ணை நல்லா மூடிக்குங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நேராக உட்காந்துங்க, முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். மூச்சு இழுத்து வெளியே விடும்போது உள்ள இருக்க நெகட்டிவிட்டிலாம் வெளியில் போகிற மாதிரி நினச்சிட்டு விடுங்க. ஓகே. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் என்னுடைய இந்த மன அழுத்தத்திற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். இந்த மன அழுத்தமானது என்னை அறியாமல் வந்த என்னுடைய பழக்கமாகவே இருக்கின்றது. இதை உணராமல் நான் மற்றவர்களை குறை கூறியதற்காக நான் முழு பொறுப்பேற்கிறேன். இந்த மன அழுத்தத்தை என்னை விட்டு விலக்கி ஒரு அற்புதமான, ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை தொடராமல் இருந்ததற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய இந்த பழக்கத்தை விட்டொழித்து சந்தோஷமாக, சுவாரஸ்யமாக என் வாழ்க்கையை மாற்றாததற்காக வருந்துகிறேன். நான் இந்த மன அழுத்தத்தை உண்மையென நம்பி என் வாழ்க்கையை நொந்து கொண்டதற்காக நான் வருந்துகிறேன். தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளை கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை, குழப்பத்தை வளர்த்ததற்காக வருந்துகிறேன். எனக்கு கிடைத்த சந்தோஷங்கள் பலவற்றிருக்க அதனை நினையாமல் எப்பொழுதும் எனக்கு எதிராக உள்ள இந்த தீங்கான மன அழுத்தத்தையே நினைத்து என்னை நோகடித்ததற்காக என்னை மன்னிக்கவும். நான் என்னை நம்பாமல், இந்த பிரபஞ்சத்தை நம்பாமல் தாழ்வாக எண்ணியதற்காக என்னை மன்னிக்கவும். நான் இந்த பிரபஞ்சத்தை, அற்புதத்தை உணராமல் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். என் வாழ்க்கையை குறித்த இந்த குழப்பங்களுக்கு
நன்கு தெளிவான ஒரு அறிவை தந்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய இந்த அற்புதமான தெளிவு என் வாழ்க்கையை இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. அதற்காக நன்றி. என் வாழ்க்கை இப்பொழுது மிகவும் லேசாக உணர முடிகிறது. புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர முடிகிறது. இந்த அற்புதமான உணர்வு மாற்றத்தை அளித்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஹோப்பனோப்பனோ பயிற்சிக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் மீது அன்பு செலுத்த தவறியதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் இன்றிலிருந்து என்னை நேசிக்க தொடங்குவேன். எனக்கான மரியாதையை கொடுப்பேன். எனக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். எனக்கு இந்த மாற்றத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை இனிமையாக அர்த்தமுள்ளதாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? யோசிச்சு சொல்லிட்டீங்களா? ஓகே, இது வந்து ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன் நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய மைண்டில் இருந்து அந்த பேட்டர்ன் இன்ட்ரப்ஷனை மாற்றுறதுக்காக தான். ஸோ இந்த சில நொடிகள், சில வினாடிகள் இந்த ஹீலிங் மெத்தட் நீங்கள் பண்ணும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. உங்களுடைய இந்த இன்டென்சிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இது நீங்கள் ப்ரோக்ராம், இது வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மன அழுத்தம் வருதோ இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். பார்க்கும் பொழுது அந்த ஹீலிங் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த மன அழுத்தம் என்ன லெவலில் இருக்குது, 1 to 10 வச்சுங்க. 10ன்றது ஹையஸ்ட்டு, 7, 8ன்றதும் ரொம்ப ஓரளவுக்கு ஹையர். தென் 4, 5 எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை நீங்கள் ஒரு அளவுகோல் எடுங்க. ஹீலிங் முடிச்சிட்ட பிறகு திருப்பி அதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு அதை உணர முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் நாளை காலையிலையும் ஒரு 100 times முடிஞ்சால் ஹோப்பனோப்பனோ ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி முடியலாம் 21 times கூட சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி டியூரிங் த டே எனி சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வர டைமில் வந்து நீங்கள் இதை சொல்லி கூட பேக்கில் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, வாட்சிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனையும் இது மாற்றும்ன்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேன்மேலும் இந்த வகுப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நல்லா கற்றுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிடுங்க. இப்போ நம்ம சொன்னது ஒரு 1% தான். ஸோ நம்ம தனியாக கிளாஸஸில் வரும்போது இதை விட 10 times உங்களுக்கு ஹையராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்களுடைய வாழ்க்கையை 1% மாற்றுச்சுன்னா கூட அந்த புண்ணியம் உங்களையும் கண்டிப்பாக சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை குறித்து எதனா டவுட்னாலும் நீங்கள் என்ன கூப்பிடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்து எப்போவுமே ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவை பற்றி எதனா போடணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதில் நான் போடுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை கூட இந்த உரையாடலில் கலந்துக்கிட்டதுக்கு. I am sorry, please forgive me, thank you, I love you all. வணக்கம். டில்லி பாபு சம்பந்தம்.